Hi students. Hello students. இன்னைக்கு நம்ம டீல் பண்ற டாபிக் வந்து ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னா ஒரு ரெண்டு வார்த்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். சவுண்டு, அந்த போனிக் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பீஸ், பீஸ். அது பிஐஇசிஇ பீஸும் பிஏசிஇ பீஸும் ரெண்டுமே ஒரே ப்ரொனன்சியேஷன். ஸோ அதுக்கு அர்த்தமும் கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த பீஸ்ங்கிறது பிஐஇசிஇ பீஸ்க்கு வந்து என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு பொருளோட பகுதின்னு அர்த்தம், ஒரு துண்டு மாதிரி. அதே பிஏசிஇ பீஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதி, சமாதானம், காம் அட்மாஸ்பியர் விதவுட் கன்ஃபியூஷன். ஸோ இதுக்கு பேர் தான் ஹோமோஃபோன்ஸ் சொல்றது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நியூ நியூ ரெண்டும் பார்த்தா ஒரே, ஆனா நம்ம யூஸ் பண்ற கான்டெக்ட் வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்குவோம். NEW நியூனா புதுசுன்னு அர்த்தம் இல்லையா, சம்திங் விச் யூ நோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதே KNEW நியூனா ஆல்ரெடி வி ஆர் அவேர் ஆஃப் சம்திங், நமக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா அந்த KNEW போடுறோம். அது மாதிரிதான் இந்த மூணாவது இதுல பாத்தீங்கன்னா மூணாவது செட் வந்து ப்ரே ப்ரே. PRAY ப்ரே, PREY ப்ரே. PRAY ப்ரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளை வணங்குறது, ஆக்ட் ஆஃப் வர்ஷிப்பிங் காட். அதே வந்து PREYனா ஃபுட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இந்த பறவைகளுக்கு மிருகங்களுக்கு எல்லாம் இறையா கிடைக்குது பாருங்க, அந்த உணவுக்கு பேரு ப்ரே, PREY. சமயங்கள்ல நம்ம ஃபிகரேட்டிவா சொல்லுவோம், he became a prey of his wicked plans. அவனுடைய மோசமான திட்டத்துக்கெல்லாம், அயோக்கியத்தனமான திட்டத்துக்கெல்லாம் இரையாயிட்டான் அவன் அப்படின்னும் போது அந்த பிரேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். சாதாரண ஃபிகரேட்டிவா யூஸ் பண்ணும்போது பொதுவா வந்து இறைன்னு சொல்றது. அதாவது பறவைகளுக்கும் மிருகங்களுக்கு தானே இறைக்கு தானே வந்து பிரேன்னு சொல்லுவோம். நம்ம உணவுக்கு வந்து உணவுன்னு சொல்லுவோம், சாப்பாடுன்ற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு இறைன்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த முதல்ல இருக்க ப்ரே வந்து கடவுளை வணங்குறது. ரெண்டாவது ப்ரே வந்து மிருகங்களோட உணவு, மிருகங்கள் பறவைகளோட உணவு. அடுத்த செட்டு பாருங்க, ஹோல் ஹோல். ரெண்டும் அதே உச்சரிப்பு தான், ஆனா ஸ்பெல்லிங் பாருங்க, HOLE, இது WHOL. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து HOLEங்கிறது an ஓப்பனிங், ஒரு வாட்டர், ஒரு திறந்து ஏதாவது திறந்துருந்தா ஒரு எம்டி ஸ்பேஸ் இன் சம்திங் சாலிட், ஏதாவது கெட்டியா இருக்க இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு ஓட்டையா இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம ஹோல்னு சொல்லுவோம். அது அடுத்த இன்னொரு ஹோல் இருக்கு பாருங்க, WHOLE ஹோல். அது வந்து முழுமையானது, கம்ப்ளீட், ஃபுல், நிறைஞ்சிருக்கிறது, ஃபுல்லா இருக்கிறது, முழுமையா இருக்கிறது, அதுதான் ஹோல். WHOL. The whole atmosphere was pleasant. The whole dish was tasty. எல்லாமே முழுக்க முழுக்க நல்லா இருந்தது. முழுக்க முழுக்கன்னு சொல்லும்போது இந்த அட்மாஸ்பியர், சூழ்நிலை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது WHOLE போடுறோம். வாட்டைக்கு தான் HOLE போடுறோம். அடுத்தது மீட், மீட். ரெண்டும் பாருங்க, MEATயும் மீட் தான், MEETயும் மீட் தான். ஸோ MEAT மீட்ங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் தட் பீப்புள் ஈட். இறைச்சி, மனிதர்கள் வந்து சாப்பிட்றாங்க அதை. அனிமல்ஸையும் சில இது ஆடு, அப்புறம் வந்து சில பறவைகள், கோழி மாதிரி பறவைகள், ஆடு மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, ஆடு மாடை கூட சாப்பிட்றாங்க. ஸோ அதனோட பகுதி அந்த இறைச்சிக்கு தான் பேரு மீட், MEAT. அடுத்தது பாத்தீங்கன்னா MEET. அது வந்து என்ன, ஒரு ஒரு மீட்டிங் தான், அதாவது ஒரு சந்திப்பு. ஒரு எங்கேயாவது ஒருத்தர் கூடுவாங்க, தற்செயலாம் கூடுவாங்க, ஆக்சிடென்டெல்லாம் கூடுவாங்க, இல்ல பிளான் பண்ணி மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்றதுனா சந்திக்கிறது இல்லையா. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து இந்த ஸ்பெல்லிங்ல வந்து கரெக்டா நம்ம போடணும். நம்ம மாத்தி போட்டோம்னா மீனிங்கே மாறி போயிடும். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.